வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி மோதிய போட்டியில் அதிர்ச்சி ரிசல்ட், சிஎஸ்கேவுக்கு சாதக மாறிய போட்டியின் ரிசல்ட். அதாவது இன்றைக்கு தினம் ஐபிஎல் T20 கிரிக்கெட் தொடரில் ஆர்சிபி வெர்சஸ் ஹைதராபாத் அணிகள் மோதியது. இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் தவிக்கும் ஆர்சிபி அணி மற்றும் எஸ்ஆர்ஹெச் அணிகள் எதிர்கொண்டது. இந்த போட்டியில் டாஸை வென்ற ஆர்சிபி அணியானது முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணிக்கு விராட் கோலியுடன் சேர்ந்து 48 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அதிரடியாக விளையாட முயற்சித்த கேப்டன் டு பிளசிஸ் அவர்கள் 25 ரன்களில் நம்ம தமிழன் நடராஜன் வேகத்தில் ஆட்டமிழந்தார். அப்போது வந்த வில் ஜாக்ஸ் அவர்கள் 6 ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாலும் மறுபுறம் அசத்தலாக விளையாடிய விராட் கோலி அவர்கள் ரன் குவிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அடுத்ததாக ஜோடி சேர்ந்த ரஜத் பட்டிதார் ஹைதராபாத் பவுலர்களை சரமாரியாக அடித்து நொறுக்கினார். குறிப்பாக மைக் மார்கண்டை வீசிய 11வது ஓவரில் தொடர்ந்து 4 சிக்சர்களை பறக்கவிட்ட அவர் வெறும் 20 பந்துகளில் 4 பவுண்டரி 5 சிக்சருடன் 50 ரன்களை குவித்து அவுட் ஆனார். அதன் வாயிலாக பெங்களூரு அணிக்காக 2வது அதிவேகமான அரை சதத்தை அடித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்திருக்காரு. தொடர்ந்து நடைபெற்று வந்த போட்டியில் கேமரோன் கிரீன் அதிரடியாக விளையாடினார். ஆனால் எதிர்புறம் மஹிபால் லோம்பர் அவர்கள் 7 ரன்களிலும் தினேஷ் கார்த்திக் 11 ரன்களிலும் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். இறுதியில் சிங் அவர்கள் 12 ரன்களில் அவுட் ஆனாலும் மறுபுறம் தொடர்ந்து அசத்திய கேமரோன் கிரீன் அவர்கள் 37 ரன்களை எடுத்தார். இதனால் 20 ஓவர்களில் பெங்களூரு அணியானது 206 ரன்களையும் எடுத்தது. ஹைதராபாத் சார்பில் அதிகபட்சமாக நம்ம தமிழக வீரர் நடராஜன் 2 விக்கெட்டுகளையும் ஜெய்தேவ் உன்கட் அவர்கள் 3 விக்கெட்டுகளையும் எடுத்தார்கள். இருப்பினும் இதே பெங்களூரு அணிக்கு எதிராக விளையாடி வரும் ஹைதராபாத் அணியானது கடந்த போட்டியில் 287 ரன்களை அடித்து சாதனை படைத்ததை ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியானது அனைவருக்கும் அதிர்ச்சியளிக்கும் விதமாகத்தான் விளையாடினார்கள். ஏனென்றால் இந்த சீசன் முழுவதும் பேட்டிங்கில் அதிரடி ஆட்டம் ஆடி வந்த எஸ்ஆர்ஹெச் அணியானது இந்த போட்டியில் வழக்கத்துக்கு மாறாக சொதப்பியுள்ளார்கள். அதுவும் இந்த ஆர்சிபி அணியா இப்படி பவுலிங் வீசுறாங்க என்று அனைவரும் பார்த்தாங்க. ஏனென்றால் பவுலிங்கில் வேற லெவலாக விளையாடி இருந்தாங்க நம்ம ஆர்சிபி பவுலர்கள். ஆர்சிபி அணியின் இந்த வெற்றியால் தற்போது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறியுள்ளது. ஏனென்றால் தற்போது புள்ளிப்பட்டியலில் எஸ்ஆர்ஹெச் அணியானது 3வது இடத்தில் 10 புள்ளிகளுடன் இருந்தது. ஆனால் இந்த போட்டியில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக 2வது இடத்திற்கு சென்று இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் ஆர்சிபி அணி சிஎஸ்கேவை காப்பாற்றியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.